Hello friends, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா Algebra and Number Theory ல first lesson groups and rings ல isomorphism பார்க்க போறோம். Isomorphism னா என்ன? பாருங்க, isomorphism. First isomorphism னா என்னன்னா a, dot அப்படின்ற ஒரு குரூப்பும் gives to h, dot அப்படின்ற ஒரு குரூப், ரெண்டு குரூப் gives கண்டிஷனில் வந்துச்சுன்னா அது ஹோமோமார்பிசம். ரெண்டு கண்டிஷன் gives ஸ்டேட்மெண்ட்டில் வந்துச்சுன்னா அது ஹோமோமார்பிசம். இந்த ரெண்டு கண்டிஷனும் இது ரெண்டுமே சேமாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணனா அதுக்கு பேர் தான் ஐசோமார்பிசம். இந்த ரெண்டு கண்டிஷனும் சேமாக இருக்கான்னு நம்ம கண்டுபிடிக்கணும். we call if an isomorphism. அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா அதுக்கு ரெண்டு கண்டிஷன். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் 1 to 1, செகண்ட் கண்டிஷன் on to 1 to 1 or 2. இது ரெண்டும் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அதுதான் ஐசோமார்பிசம். 1 to 1 என்னன்னா ஜியில் இருக்கிற எலமெண்ட்ஸ் 1 2 3 4, அதேமாரி ஹெச்சில் இருக்கிற எலமெண்ட்ஸ் 1 2 3 4. இந்த ரெண்டு எலமெண்ட்டும் 1 to 1 கண்டிஷன், அதாவது ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நல்லா பாருங்கள், ஜி ஹெச் 1 2 3 4 1 2 3 4 ஒன்றுக்கு ஒன்று கனெக்ட் ஆகிருக்கா, அதாவது ஒரு எலமெண்ட்டுக்கு ஒரு எலமெண்ட் தான் கனெக்ட் ஆகிட்ருக்கணும். இதுக்கு பேர் தான் 1 to 1. ஒருவேளை ஃபஸ்ட் அதாவது ஜியில் இருக்கிற 1 2 கூடவும் கனெக்ட் ஆகிட்டு, அதுக்கப்புறம் 2 வந்து 3 கூட கனெக்ட் ஆகிட்டு, இந்தமாரி இருந்தால் அது வந்து ஆன் டு ஆப்ரேஷன். இந்த ஆப்ரேஷன்ஸை யூஸ் பண்ணி தான் ஐசோமார்பிசமை நம்ம கண்டுபிடிக்க முடியும். இதை இப்படி சொன்னால் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதையே நம்ம ப்ராப்ளம் பார்த்தா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. வாங்க ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கொஷின் பாருங்கள். லெட் ஜி பி ஏ குரூப். ஜின்றது ஒரு குரூப், அந்த குரூப்பில் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் இருக்குது, அதாவது 1 -1 i -i மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேஷன் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஹெச்ன்றது ஒரு குரூப் தான், அதாவது இப்போ நம்ம ரெண்டு குரூப் யூஸ் பண்ண போகிறோம்னாலே அதாவது ஒரு குரூப்பாக இருந்தால் நார்மல் ஃபார்ம்ஸை யூஸ் பண்ணிட்டு போகலாம். ஆனால் ரெண்டு குரூப் வந்ததுனால ஹோமோமார்பிசம் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஹோமோமார்பிசமோட கண்டிஷனும் நமக்கு கொடுத்துட்டாங்க. இதை எப்படி நம்ம சால்வ் பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு ஜி குரூப்போட ஆப்ரேஷன்ஸை நம்ம எழுதிக்கணும். பாருங்கள், ஜி குரூப்போட ஆப்ரேஷன் என்ன இருக்குது, இது வந்து மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேஷனாக யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போது டாட் 1 -i i -i, அப்புறம் 1 -1 i -i. இதை மல்டிபிள் பண்ணால் 1 -i -1 i -i. இந்த சைடில் மல்டிபிள் பண்ணாலும் -1 i -i. நெக்ஸ்ட் -1 மல்டிபிள் பண்ணால் 1, -ஐயும் +ஐயும் மல்டிபிள் பண்ணால் ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணும்போது -i, -ஐயும் மல்டிபிள் பண்ணால் i. நெக்ஸ்ட் ஐயையும் 1ஐயும் மல்டிபிள் பண்ணால் i வந்துடுச்சு, -i, ஐயும் i². இது i² நம்ம எப்படி மல்டிபிள் பண்ணதுன்னு தெரிஞ்சிருக்கோம். இப்போ பாருங்கள், இது ஒரு பேசிக் ஃபார்முலாஸ். நீங்கள் இதை 11th இல்லை 12th படிச்சிருப்பீங்க, லைட்டாக அப்படியே ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. i⁻1 = i, i⁻2 = -1, i⁻3 = -i, i⁻4
4 ஈக்குவல் டு 1. அப்போது I பவர் ஸ்கொயர் நமக்கு வந்திருக்கு. அப்போது I ஸ்கொயர்னால் -1. I பவர் I இன்ட்டு மைனஸ் I இன்ட்டு I ஸ்கொயர். அப்போது +1 minus I into 1 minus I into 1. அப்போது I into I 1 minus I into minus I ஸ்கொயர், அதாவது -1. இந்த ஃபார்ம் நமக்கு கிடச்சிது. அதாவது இது வந்து G குரூப், இது வந்து G குரூப்போட டேபிள். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம H குரூப்போட டேபிளை ட்ரா பண்ணுவோம். H குரூப்போட டேபிள், அதாவது H குரூப் வந்து எது வரைக்கும் அவங்களோட எலமெண்ட்ஸை கொடுத்துருக்காங்கன்னா ப்ளஸ் கண்டிஷனில் 0 1 2 3. நல்லா பார்த்தீங்கன்னா அவங்க Z4 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இண்டிஜர்ஸை ப்ளஸ் அடிஷ்னல் ஆப்ரேஷனில் நம்ம 0லேருந்து தான் ஆரம்பிக்கணும். அதே மல்டிபிள் ஆப்ரேஷனாக இருந்தால் நம்ம 1லேருந்து ஆரம்பிச்சிருக்கோம். இதை மட்டும் மறந்துடாதீங்க. 0 1 2 3 0 0 0 1 2 3 1 2 3 1 so 2 3 0. Next 3 0 1 0 1 2. இப்போது நம்ம ரெண்டு குரூப்போட டேபிள்லையும் ட்ரா பண்ணியாச்சு. இப்போ இந்த ரெண்டு குரூப்பும் சேமாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். அது எப்படி பண்ணலாம்? ஹோமோமார்பிசம் மெத்தடை யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க, அதை யூஸ் பண்ணலாம். அது என்ன கண்டிஷன்? f of g belongs to g gives h. அப்போது f ofனு சொல்லியிருக்காங்களா, f ofல gயோட கண்டிஷன்லையும் அது வந்து ஹெச்சை கியூ கொடுக்குற மாதிரியும் கண்டிஷனை மாற்ற சொல்லியிருக்காங்க. அப்போது f of ஜியோட கண்டிஷனில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். 1 ஜியோட கண்டிஷனில் 1ல் நான் 0வா ஹெச். நல்லா பாருங்கள், f of ஜின்ற குரூப்லேருந்து 1 எடுத்துக்கிறேன், அதாவது 1. அடுத்தது அது வந்து ஈக்குவல் டு, அதாவது கிவ்ஸ் டூ, ஈக்குவல் டு தான் கிவ்ஸ் டூன்னு மாற்றிருக்கேன். ஹெச் ஆப்ரேஷன்லேருந்து அதே 0வை நான் எடுத்துக்கிட்டேன். இதே மறுபடியும் f of -1 நான் 1 எடுத்துக்கிறேன். அப்புறம் f of ஐயை நான் 2ன்னு எடுத்துக்கிறேன். f of -ஐயை நான் 3ன்னு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு எந்த இண்டிஜர் தோணுதோ அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கலாம். இந்தமாரி ஆர்டரில் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் எப்படி எடுத்தாலும் ஆன்சர் கரெக்டாக வந்துடும், அது பிரச்சனை கிடையாது. இப்போ பாருங்கள், இப்போ இது எல்லாம் சேமாக இருக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அப்போது ரெண்டு குரூப்பும் சேமாக இருக்காதுன்னு எப்படி நம்ம பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஹோமோமார்பிசமில் ஒரு கண்டிஷன் பார்த்துருப்போம். ரெண்டு மெத்தடும் சேமாக இருக்காதுன்னு, அதாவது ஒரு குரூப்லேருந்து எலமெண்ட்ஸை எடுத்து கம்பேர் பண்ணி பார்க்கணும். எக்ஸாம்பிளுக்கு ஜியிலேருந்து ஜின் குரூப்பில் இருந்து, அதாவது 1 -1 I, -I இந்த குரூப்லேருந்து எலமெண்ட்ஸை எடுத்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு ஹெச்சோட எலமெண்ட்ஸில் இருக்கிற வேல்யூ வருதா இல்லையான்னு செக் பண்ணணும். அப்படி வந்துச்சுன்னா ரெண்டுமே சேமாக இருக்குன்னு அர்த்தம். செக் பண்ணி பார்க்கலாமா? இப்போ ஜி எலமெண்ட்லேருந்து நான் வந்து 2 எலமெண்ட் எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு 2 எலமெண்ட் எடுக்கிறேன், 1, -1 2 எலமெண்ட் எடுக்கிறேன். ரெண்டுத்தையும் மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேஷன், நீங்கள் ப்ளஸ் கூட பண்ணிக்கலாம். மல்டிபிள் ஆப்ரேஷன் நான் யூஸ் பண்ணுறேன். மல்டிபிள் ஆப்ரேஷன் நான் யூஸ் பண்ணால் ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணால் என்ன வரும்? -1. அப்போது f of -1 வந்திருக்கு. f of -1ஓட வேல்யூ நம்ம என்னென்னு பார்த்துருக்கோம்? 1. இப்போ இந்த 1 வந்து ஹெச்சில் இருக்கான்னு செக் பண்ணணும். பாருங்கள், இந்த 1 ஹெச்சில் இருக்கா? தாராளமாக இருக்குது. ஓகே, அடுத்தது f of அடுத்த நம்பர், அடுத்த 2 டிஜிட், இல்லை நீங்கள் எப்படி வேணாலும் கம்பேர் பண்ணி பாருங்கள். சரி, நான் ஒரு குத்து மதிப்பு எடுக்கிறேன். -1, -I ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணுறேன்.
மல்டிபிள் பண்ணால் எனக்கு வந்து ஐ கிடைக்குது. எஃப் ஆஃப் ஐ கிடைக்குது. எஃப் ஆஃப் ஐ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 2. இந்த 2 ஹெச்ன்ற இதோட இருக்கா, இருக்குது, ஹெச்ன்ற வேரியபிளையும் இருக்குது. அப்போது இதுக்கப்புறம் நீங்கள் மற்ற காம்பினேஷன் செக் பண்ணாலும் கண்டிப்பாக அதுக்குள்ளே இருக்கும். அப்போது ஜியும் பிலாங்ஸ் டு ஹெச் வந்து இஸ் an isomorphism proved. இந்த கண்டிஷன்ஸை நம்ம செக் பண்ணாலே இது ஐசோமார்பிசமா இல்லையான்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.